அநீதி அராஜகம் தில்லும் உள்ள இதுதான் திருக்குறள், புது திருக்குறள் இல்லை. நான் அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக அவர் பேசியிருக்கதா தான் அதை நான் நினைக்கிறேன். நான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல, மக்களின் மனங்களே அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் நிதி ஒதுக்கலையா? அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏமாற்றம் 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 என்று சொல்லியிருக்கார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது 41% 50% மாறிட வேண்டும். 16வது நிதிக்குழுவிலாவது அது சரி செய்யப்படும் என்று நினைத்தோம். ஆனால் மீண்டும் அந்த 41 தான் தொடர்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த 41ஐயும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் 4.097% தான் நாங்கள் கொடுக்குற வரி பணத்திலிருந்து எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும்? அதே போல் நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலேருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல், குறிப்பாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய 3548 கோடி ரூபாயை பற்றி எதுவுமே அதில் பேசப்படாமல், சிறப்பாக செயல்படுத்திய ஜல்ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய 3112 கோடி ரூபாயை வழங்காமல், இப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில் இருக்க இந்த 2 அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறைக்கே வரவில்லை என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்குது? அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது இது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் தரப்பினரும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது அமைந்திருக்குது என்று அவர் சொல்லியிருக்கிறார். வீட்டு வந்து அப்படி வாங்க, இப்படி உள்ள வாங்க, ஆடிக்கிட்டு வராம போங்கப்பா சொல்லுங்க. கொஞ்சம் பின்னாடி